7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை மீதான ஒரு போர்க்குற்ற விசாரணை, ஐநா நடத்திய அந்த போர்க்குற்ற விசாரணையினுடைய அறிக்கை தாக்கல் செய்யப்படுவது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு ஏற்புடையது? இது அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு நீதியை பெற்றுத் தருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டு இன்றைக்கு அதை மையமாக வைத்து பல்வேறு இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த தளத்தில் வாய்த்து கொண்டிருக்கின்றோம். திருவேல்முருகன், ஒரு புதிய அரசு அமைந்திருக்கிறது. அவங்க சில பாசிட்டிவான விஷயங்களை அங்கே பார்க்க முடியுது. நான் சொன்ன மாதிரி ஒரு போராடுவதற்கான அனுமதி முதல்ல அங்கே கொடுக்கப்படுகிறது ஜனநாயக ரீதியாக. இப்போ அவங்க சொன்ன மாதிரி முராரி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அங்கே அந்த சாட்சியங்கள்லாம் அளிக்கப்படாமல் இருப்பதற்கான சட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு இருக்கிறாரு. இப்படி பல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கின்ற பொழுது ஏன் நம்ம தொடக்கத்திலேயே விவாதிக்கணும், அதை பற்றி விமர்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அது இன்னும் யதார்த்தம் தானே. இப்போ கொலையே செஞ்சவன், கொலைக்கு உடந்தையாக இருந்தவன், செஞ்ச கொலையை மறைச்சவன், இவன் 3 பேர் தான் இன்றைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான். லதன் சொன்ன மாதிரி வேறு வழி இல்லாமல் என் கண் முன்னே என் தாயை கற்பழித்தவன், என் தங்கையை கற்பழித்தவன், என்னுடைய வீடுகளை, கோயில்களை, திருச்சபைகளை அழித்து ஒழித்த ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சசன் நிற்கிறான். அதுக்கு பின்புலமாக இருந்து உதவி ஒருத்தர் நிற்கிறான். அப்போ முதல்ல என்னுடைய கோபம் யார் மேலே வரும்? முதலாவது மேலே வரும். அப்படி வரப்பட்டு தான் ராஜபக்சே பதவியிலிருந்து தூக்கப்பட்டிருக்கிறான். இரண்டாவதும் அந்த இடத்துல இருக்கிறான். வேறு வழி இல்லாமல் அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி அந்த வாக்கை அவங்க போட்டிருக்கிறாங்க. ஒன்று. சரி, இப்போ திரு ராகவன் அவர்கள் சொன்னதுக்கே நான் வரேன். ஆட்சி வந்திருக்கு, புதுசாக வந்திருக்காங்க, கொஞ்சம் கொடுத்து பார்க்கும் அப்படின்றாரு. அதே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கே இருக்கின்ற மாகாண அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. அது ஈழத்தில் நடந்தது திட்டமிட்ட இனப்படுகொலை. கடந்த 60 ஆண்டு காலத்தில் ஈழத்தில் எப்படியெல்லாம் இனப்படுகொலை நடந்தது, அதை எப்படியெல்லாம் சிங்கள தேசம் திட்டமிட்டு நடத்தியது என்பதை மிக விரிவாக, மிக அற்புதமாக இந்த ராஜபக்சேக்களால், இந்த சிறிசேனாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த ஒரு நீதியரசர் தலைமையிலான அந்த அரசே இன்றைக்கு அத்தனையும் ஆதாரங்களோடு அடுக்கடுக்காக மிக விவரமான ஒரு அறிக்கையை, இன்றைக்கு தீர்மானத்தை அந்த கிழக்கு மாகாண சபையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றியிருக்கிறது. வடக்கு மாகாண சபை. அப்ப வடக்கு மாகாண சபை முதலமைச்சர் அவர்களால் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிற அந்த தீர்மானத்திற்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பு இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்க முடியுமா வடக்கு மாகாணம்? இல்ல, நான் கேட்கறது சரி, இதே நீங்க புதிய அரசு இப்பதான் அதே மாதிரி நான் கேட்கறேன். அப்ப அந்த தீர்மானம், அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு தமிழ் மக்களாலே தேர்வு பண்ணப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற சிறிசேனா அவர்கள் என்ன இதுவரைக்கும் பதில் சொல்லியிருக்கிறார்கள்? அந்த தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறார்களா? அந்த தீர்மானத்தின் பிரகாரம் விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்களா? 60 ஆண்டு காலம் நடந்த அந்த இனப்படுகொலைக்கான புள்ளி விவரங்களை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய அறிக்கை தீர்மானம் தந்திருக்கிறது, அதை ஏற்று அதற்குரிய விசாரணைக்கு நாங்கள் பகிரங்கமாக முன்னுறுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்களா? இதே சிறிசேனா அவர்கள் தான் அங்கு இருக்கின்ற ராணுவத்தை விலக்கப்படுமா என்று சொன்னபோது ஒரு காலத்திலும் விலக்கிக் கொள்ளப்படாது என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த சிறிசேனா அரசாங்கத்தின் மூலம் இவர்கள் சொல்வது போல் நாங்களே விசாரிக்கிறோம், நாங்கள் அதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறோம், அப்படி இப்படி சொல்வதெல்லாம் இதெல்லாம் முழுக்க ஒரு நீங்க சொன்ன அதே விஷயத்தை ராகுலும் குறிப்பிடுகிறார். அமெரிக்காவினுடைய தூண்டுதலால் அமெரிக்கா அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது, அமெரிக்காவிற்கு ஆதரவான ஒரு அரசு அமைந்தது என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகின்ற நிலையில் அமெரிக்கா இன்றைக்கு அதை பின்வாங்கக்கூடிய ஒரு சூழலை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா அதை தான் ராகுலும் சொல்கிறார். அமெரிக்கா கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தான் பெரும்பாலும் அன்றைக்கு முன்மொழிந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் சில அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற பட்சத்தில் இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் இன்றைக்கு அவர்களும் அதில் 6 மாதம் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அமெரிக்கா நிர்பந்தத்தால் ஐநா சபை பேருக்குன்னா இதற்கு வேறு என்ன ஆப்ஷன், என்ன வழி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அங்கே அவர்களும் விசாரணை செய்வது ஏற்புடையதாக இருக்காது, அது சரியா இருக்காதுங்கிறீங்க. ஐநாவினுடைய விசாரணை அறிக்கைக்கு பின்னால் அமெரிக்கா ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐயத்தை வைத்தோம்னா இதில் வேறு என்னதான் செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, என்னதான் செய்யணும்னா நான் கேட்கிறேன், நான் ஒரு கடகோடி ஒரு மனிதன் இந்த நாட்டில், இந்த கடகோடி மனிதன் எனக்கான கடகோடி உரிமையை வழங்குவதற்கு என் மீது பாலியல் வல்லூறு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, என் இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே இனப்படுகொலை நடந்திருக்கிறது, ஒரு போர்க்குற்றம் நடந்திருக்கிறது. ஆக இந்த போர்க்குற்றத்திற்கு யார் கொலையாளியோ, யார் குற்றவாளியோ, யார் கற்பழிப்பாளனே அவனையே நீ தண்டனையை தரலாம், நீனே விசாரித்து எனக்கு ஒரு நீதியை தாருங்கள், உனக்கான நீதி வழங்கிக் கொள்ளுங்கள் என்கிற அந்த வாய்ப்பை வழங்காதே. உச்சபட்ச பீடம் இன்னைக்கு ஐநா தானே. உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கான பிரச்சனை வருகின்ற போது அதை தீர்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிற ஐநா இது நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஐநா மன்றம் முதுகல்மோடு நடந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? நான் கேட்கிறேன், அமெரிக்கா வல்லாதிக்கம் என்பது இன்றைக்கு அவருடைய தேச நலனுக்காக சீனா இலங்கையில் கால் ஊன்றுகிறான், சீனாவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியாவுடைய நட்பு நாடாக ஏற்படுத்திக் கொண்டு இந்தியாவினுடைய ஆலோசனையை கேட்டு இதே அமெரிக்கா இன்றைக்கு
தள்ளி வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இப்போது ஓபாமா வந்துட்டு போனது, சிறிசேனா வந்துட்டு போனது, அதுக்கு பிறகு இன்னைக்கு தள்ளி வைக்கிறது இது எல்லாம். ஆனா நான் கேக்குறேன் இந்தியா இல்ல நீங்க ஆதாரம் இல்லாம சொல்றீங்க. இந்தியா எப்படி இதை ஒட்டி வைக்குவதற்கு இந்தியா எப்படி காரணம் சொல்ல முடியும் உங்களால? ஏங்க நான் சொல்றேன் இதுல இந்தியா எங்கிருந்து வந்து சொல்றேன் நான். இதுல இந்தியா எங்கிருந்து வந்து எதுக்காக நான் இல்ல சொல்றேன் நீங்க நான் நேரடியா கேக்குறேன். இப்போ அமெரிக்கா இதே இந்தியா, நான் பிஜேபி அரசு சொல்றேங்க, இந்திய அரசாங்கம் சொல்றேன். இதே இந்திய அரசாங்கம் தான் கடந்த கால அமெரிக்கா சில அழுத்தமான தீர்மானங்களை, சில வரிகளை அதில் திரித்த போது, அந்த வரிகளை இலங்கைக்கு ஒரு கிடுக்குப்பிடி போட்ட போது வேண்டாம் அந்த வரிகளை எல்லாம் நீக்கி விடுங்க, நீக்கிவிட்டு ஒரு நீர்த்து போகின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்ததும் அன்றைக்கு இந்தியா தான். இதே இந்தியாவுடைய அழுத்தமும் இதே இந்தியாவுடைய வெளியுறவு துறையும் தான். இவங்க ஆட்சி மாறி இருக்கலாம், மோடி பிரதமரா வந்திருக்கலாம், ஆனா அந்த நாட்டுடைய வெளியுறவு கொள்கை என்பது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது ஈழ தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது, தமிழ் இன ஈழ விடுதலைக்கு எதிராக இருக்கிறது. இல்ல அந்த கேள்வி அந்த மறுபுறம் சேர்த்து தமிழ் ஈழ விடுதலை ஆதரிக்கிறாரா? நிச்சயமா அவங்க அவங்க ஆதரிக்கல. ராகவன் இல்ல பிஜேபி பிஜேபி ஒரு காலத்திலும் ஒரு நிமிஷம் நம்ம வாங்கிக்கலாம். அதோட சேர்த்து கேட்டிருவாங்க. இந்த கேள்வியும் கூட இணைத்துக் கொள்ளுங்கள். அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் அது வந்து அதன் பின்னாடி இன்றைக்கு அமெரிக்கா இருந்து அதை தள்ளி வைப்பதற்கான ஒரு வேலை செய்திருக்குன்னு சொன்னா, இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை போர்க்குற்றம் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் போர்க்குற்றம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது இனப்படுகொலை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இதை குறித்த ஒரு தீர்மானத்தை ஐநாவில் முன்மொழிந்து கொண்டு வந்து இலங்கைக்கு எதிராக ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இன்றைய இந்தியா வலியுறுத்துமா? இந்திய அரசு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து யதார்த்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இவரு நான் ஏன் அதை அப்ஜெக்ட் பண்றேன்னா, மோடியும் ஒபாமாவும் இங்க வந்து பேசினதே இந்த தீர்மானத்தை பத்தி, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் முடிவெடுத்தாங்கன்னு சொல்லி இந்தியா தான் இதுக்கு காரணங்கிற மாதிரி சொல்வது தவறு. இந்திய மத்திய அரசாங்கம், மோடியுடைய அரசாங்கம் அங்க இருக்கிற தமிழர்களுக்கு பல விஷயங்கள்ல இன்றைக்கு இந்த கடந்த 7 மாதத்துல செஞ்சு கொடுத்துருக்கோம். திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாமே தெரியும். இல்ல ஒரு நிமிஷம், 7 மாதங்கள்ல நீங்க எல்லாம் வெறும், நானே சொல்றேன், இதுவரைக்கும் இவர்கள் வெறும் போராட்டங்கள் தானே செஞ்சிருந்தாங்க. கடந்த மன்மோகன் சிங் அரசாங்கம் எங்களுடைய போர், உள்நாட்டு போர் வெற்றி பெற்றது காரணம் இந்திய அரசாங்கம் சொல்லி கோத்தபய ராஜபக்சே சொன்னார். அதனால அந்த அரசாங்கத்தையும் இந்த அரசாங்கத்தையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க, ரெண்டும் அதே நிலைப்பாடை எடுக்கல. நான் என்ன சொல்றேங்க, இன்றைக்கு மனித உரிமை ஆணையம் ஐநா இந்த முடிவை எடுத்திருக்கிறது, அதுக்கப்புறம் எங்க போய் அப்பீல் பண்றது? நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து யதார்த்தத்துக்கு சேர்த்து சொல்லுங்க. நான் வந்து இப்ப நேரடி ராகவனையோ இல்ல பிஜேபியோ ஒட்டுமொத்தமா இவங்க மட்டும் நான் கேட்கறது ஐநா மன்றம். இந்த உலகத்தில் எங்கு ஒரு சிறுபான்மை இன மக்களுக்கு, தேசிய இனங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் நீதி வழங்க வேண்டிய இடத்துல ஒரே முடிச்சிடறேன், நீதி வழங்க வேண்டிய இடத்துல ஐநா நீதி வழங்கணுமா வழங்க கூடாதா? நீங்க அமெரிக்கா சொன்னா தள்ளி போடுங்க, ரஷ்யா சொன்னா தள்ளி போடுவீங்க, அப்ப எனக்கு நீதி எப்ப? ஐநாவிற்கு இந்தியா ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய தொடர்ச்சியான வாதமாக இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு விஷயத்தை புரிந்துக்கணும். அந்த காலத்துல இருந்து கடந்த 4-5 ஆண்டு நீங்க அப்பெல்லாம் புரிஞ்சிக்காம தீர்மானம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்ல? நீங்க அப்பவும் நாம இதான் சொன்னோம், நீங்க அமெரிக்காவை நம்பிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க அமெரிக்கா தீர்மானமே கொண்டு வராது, அதுக்கு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏதோ அந்த தீர்மானத்தின் மூலமாக விடை கண்டுபிடிக்க முடியும், இங்க தீர்வு வந்துடும், அங்க இருக்கிற கொல்லப்பட்ட தமிழர்களுக்கெல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் ஆன்மாலாம் சாந்தி அடைன்னு நினைச்சிருந்தீங்களே, அது இல்லன்னு நான் கடந்த முறை இங்க வந்து போது பேசினேன். நான் என்ன சொல்றேன், இந்திய அரசாங்கத்துக்கு சில கடமைகள் இருக்கு. நீங்க 13th அமெண்ட்மெண்ட்ல கூட பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா அழுத்தம் கொடுக்க முடியும், வெறுமை ஒரு அண்டை நாடா இருந்து அங்க வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. நாம நிறைவேற்றுவதற்கான எல்லா உரிமையும் அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதத்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் 2 விஷயமா பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். போர் நடந்துக்கும் பொழுது அந்த குற்றங்களுக்கான விசாரணைகள் ஒண்ணு, இப்ப இருக்கிற யதார்த்தத்துல அங்க இருக்கின்ற தமிழர்களுக்கு என்ன நடக்கணும்னு பார்க்கணும். இது ரெண்டையும் தான் வச்சு பார்க்க முடியும். ரெண்டு விஷயமாக இவங்கள மாதிரி எதிர்க்கட்சியில இருக்காங்கறவங்க என்ன வேணா பேசுவாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு செய்ய வேண்டிய முதற்கட்டமாக செய்ய வேண்டிய நிவாரணப் பணிகள் உள்ளிட்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிற பொழுது, நீங்க சொன்னீங்க ஏற்கனவே அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை இங்கே இருக்கக்கூடிய ஐநாவினுடைய தூதரகங்கள் மற்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்த பொழுது எனக்கு அன்றைக்கு செய்தி சேகரித்தேன் அப்படிங்கிற முறை எனக்கு மிக நன்றாக இருக்கிறது. மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உள்ளிட்டவர்கள், வேல்முருகன் உள்ளிட்டவர்கள் கூட அந்த அமெரிக்க தீர்மானம் அப்படிங்கிறது அது முற்றிலும் ஏற்படல, ஏமாற்று வேலை அப்படிங்கிற வார்த்தையை மிக ஆழமாக பேசுகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம் அப்படிங்கிறது இனப்படுகொலை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இனப்படுகொலை மீதான ஒரு சர்வதேச விசாரணையை கொண்டு வருவதற்கு இந்தியா ஒரு தீர்மானத்தை ஐநாவில் முன்மொழிய வேண்டும், இந்தியாவே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற வாதத்தை தொடர்ந்து வைக்கிறார்கள். ஈழ ஆதரவாளர்கள் இது போன்ற ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கான சூழல்
இந்தியாவில் இருக்கிறதா, கொண்டு வரப்படுமா, முடியுமா, முதல்ல கொண்டு வந்தாலும் கூட இப்ப இவர்களை திருப்திப்படுத்துவதற்கோ அல்லது ஒரு நிர்பந்தத்துக்காக கொண்டு வந்தாலும் கூட அது வந்து ஐநாவில் நிறைவேற்றப்படுமா, அதற்கான ஒரு சூழல் இருக்குதா? சர்வதேச சமூகத்தில் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிடுறேன். அவர் முதல்ல அவர் சொன்னது சொல்றேன், எங்களுக்கு சாய்ஸ் இல்லை, மைத்ராவா மஹிந்திரான்னு சொல்றாரு. அப்படி கிடையாது. மஹிந்தா வந்தபோது 2005 வந்தபோது பிரபாகரன் இருந்தார், ஓட்டு போடலை, ஃப்ரீ ஓட்டு கொடுத்தா கூட பாய்காட் பண்ணாங்க. 2010 வந்து சிறிசேனாக்கு ஓட்டு யார் வந்து ஆர்மி சீஃபாக இருந்தால் அவருக்கு ஓட்டு போட்டாங்க, இவருக்கு ஓட்டு போடல. இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், பாய்காட் பண்ணியிருக்கலாம், அது பண்ணலை. ஆனால் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா ராஜபக்சா வரக்கூடாதுன்றத பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஒரு ஹோப்பில் தான் இருக்காங்க, ஒரு சேஞ்ச் வரும்னு இருக்காங்க. நீங்கள் வந்து இன்னொன்று பார்க்கணும், ஸ்ரீசேனா அங்கே வந்து மெஜாரிட்டி கிடையாது, அங்கே வந்து யூஎன்பி தான் அங்கே இருக்குது, இவங்க இருக்காங்க, சிஎல்பி தான் பிரிஞ்சு வந்தவர் தான் வருவார். இன்னும் மெஜாரிட்டி வந்து ராஜபக்சாட்ட தான் இருக்குது. இந்த உள்ளுக்குள்ளே நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க. அங்கே இருக்கிறது சந்திரிகா இருக்காங்க, இவர் சீஸ்ஃபயர் கொண்டு வந்த ரணில் கூட இருக்காங்க, இவங்களாம் தான் மாடரேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறது. அதனால் இவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராக வந்து முன்னாடி நடத்தினார். அதனால போய் யாருமே வரணும், அப்போ ஈடு தான் வேணும், ரெஃபரண்டம் தான் வேணும், வேற வழியே கிடையாது. இல்லை அது அடுத்தது வாங்க சார், உங்களோட தனியாக விவாதம் பண்ணுறது முடிச்சிடறேன் கொஞ்சம் இருங்க. அதுதான் அவங்களுடைய தொடர்ச்சியான அது வரப்போறதுல வேற சமாச்சாரம். இன்னொரு நான் எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ரெண்டாவது விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். வந்து இல்ல இந்தியா இப்பொழுது அப்படி ஒரு தீர்மானத்தை இதெல்லாம் முடிச்சு வந்து போர்க்குற்றம்னு சொல்லியிருக்காங்க, ஒரு இனப்படுகொலைன்னு சொல்றாரு. இனப்படுகொலைங்கிறத யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அது நீங்கள் 48லேருந்து ஆதாரத்தோட என்ன ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க தெரியாது. இன்னொன்று நான் சொல்கிறேன், அப்படி பார்த்தா இந்தியா வந்து இங்கே வந்தபோது அவங்க அடைக்காலம் கொடுத்தாங்க 83ல். அப்போ வந்து இனப்படுகொலைன்னு சொன்னாங்க. ஏன்னா கலவரம் நாடு பூரா நடந்து லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறினாங்க, 10,000 பேருக்கு மேலே இருந்தாங்க. அதை வேணா நீங்கள் வந்து இனப்படுகொலைன்னு சொல்லலாம். அப்போ முடிச்சிடறேன். ஈழத்தில் நடப்பது இனப்படுகொலை என்று 1983 இந்திய நாட்டின் நடைபெற்றதை விட மிக அதிகமாக அங்கே இனப்படுகொலை முற்றிலுமாக முள்ளிவாய்க்காலில் இனம் கொல்லப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரு சிவில் வார் நடந்தது, அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு, இந்தியா ஸ்ரீலங்கா அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. அதை மீறி பிரபாகரன் திருப்பி ஈழம் சரி போனாரு, இந்திய ராணுவத்தோட போராடினாரு, அதுக்கப்புறம் பிரேமதாசாவோட ஹனிமூன் போனாரு, சந்திரிகாவோட போனாரு. இந்த மாதிரி விட்டு 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 வருது இனப்படுகொலை இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா இவங்களால ரஞ்சன் ஒரு சிறிய கேள்வியோடு நம்ம இடைவெளிக்கு போயிட்டு வந்தாலும் நினைக்கிறேன். இனப்படுகொலை இல்லை, அது போர்க்குற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் வைக்கின்ற பொழுது போர்க்குற்றமாக அதுதான் நான் கேட்கிறேன். புலிகள் என்றைக்காவது சிங்கள மக்களை, அப்பாவி மக்களை, பொதுமக்களை கொண்டு குவித்தார்களா, சுட்டுக் கொண்டாங்களா, வெடிகுண்டு வீசினாங்களா? திருவேல்முருகன் போய் அங்க வெடிச்சாங்க. திருவேல்முருகன் பேசலாம், திருவேல்முருகன் பொதுமக்கள் நான் கேட்பது ஒரு நிமிஷம் பேசலாம். ஒரு இடைவெளிக்கு பிறகு பேசலாம். ஒரு இடைவெளிக்கு பிறகு ஒரு கேள்வியோட போயிடலாம் நினைக்கிறேன் முராரி. இல்ல பாலச்சந்திரன் கொல்லப்பட்டதற்கு அவன் போராளி அப்படிங்கிற ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இசைப்பிரியா கொல்லப்பட்டதற்கு இசைப்பிரியா ஒரு போராளிங்கிற கேள்வியும் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. இல்ல அப்போ ஒரு இனத்தின் சார்பாக மட்டுமே அவர்கள் அங்கே கொண்டு வலிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற வாதத்தை தொடர்ந்து தமிழ் தேசியவாதிகள் முன்வைக்கப்பட்டு மறக்கிறீங்க நீங்க. அதுதான் கேக்குறேன். போர் நடந்து ரெண்டு பக்கமே அதுதான் கேக்குறேன். அது ரெண்டு பக்கமும் காந்தியன் இல்ல. இரண்டு பக்கத்திலும் இருக்கக்கூடிய இரண்டு பக்கத்திலுமே அது குறித்த ஒரு விசாரணைக்கு இரண்டு பக்கத்திலும் அந்த விசாரணைக்கு தயாரா எந்த சிங்கள தேசத்துல எந்த கிராமத்துல விடுதலை புலிகள் ஒரு சிங்கள பேசலாம். ஒரு இடைவெளிக்கு பிறகு இரண்டு பக்கத்திலுமே அது இல்ல, இரண்டு பக்கத்திலுமே இரண்டு பக்கத்திலும் இனப்படுகொலையா இருந்தாலும் சரி, போர்க்குற்றமா இருந்தாலும் சரி, இரண்டு பக்கத்திலும் இல்ல அதுதான் இரண்டு பக்கத்திலும் சேர்த்தே கேட்கிறேன். இரண்டு பக்கத்திற்குமே அப்படி ஒரு விசாரணை நடத்துவதற்கு இரண்டு பக்கத்திலுமே அப்படி ஒரு விசாரணை நடத்துவதற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருமா இந்தியா அப்படிங்கறத குறித்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். வேல்முருகன் ப்ளீஸ். நல்லது. நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு இந்தியா இதில் என்ன செய்ய முடியும்? இந்தியா இப்படி ஒரு தீர்மானத்தை இனப்படுகொலை நடைபெற்றது என்றோ அல்லது போர்க்குற்றம் என்ற ஒரு விசாரணை, அது தொடர்பாக ஒரு விசாரணையை கொண்டு வந்தால், ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அந்த தீர்மானம் முதலில் நிறைவேற்றப்படுமா? நிறைவேற்றப்பட்டாலும் கூட அந்த தீர்மானத்தின் மீது என்ன மாதிரியான விசாரணைகள் நடைபெறும்? அது எந்த அளவிற்கு சாத்தியமாக இருக்கும்? வேறு என்ன மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.